மறுமலர்ச்சி ஜனதா கட்சி செயற்குழு கூட்டம் ரோட்டரி ஹாலில் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் மறுமலர்ச்சி ஜனதா கட்சி மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவரும் நிறுவனருமான ச. ஜெயக்குமார் தலைமையில் ரோட்டரி ஹாலில் நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் சுப்பிரமணியம், மாநில துணைத் தலைவர் சிவராஜ், மாநில பொருளாளர் அரங்கநாதன், மாவட்ட செயலாளர் சுசீந்திரன், மாநில மகளிர் அணி செயலாளர் சுதா மற்றும் மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாவட்ட நிர்வாகிகள் தமிழ்ச்செல்வன், வசந்த், பிரகாசம், ராஜேந்திரன், பார்த்தசாரதி, நவீன், விவசாய அணி சரவணன், ஆரூர் ஒன்றிய தலைவர் சித்தார்த் மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கோயம்புத்தூர், சென்னை, திருவல்லிக்கேணி, தென்காசி, தேனி, தஞ்சாவூர், தூத்துக்குடி, விருதுநகர், கன்னியாகுமரி, மதுரை மாநில மண்டல மாவட்ட நகர ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டவர்கள் ஆண்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஆனந்தி. நாம் ஒரு கட்சி இயக்கத்தை உருவாக்கியிருக்கிறோம். அது மக்கள் மத்தியிலே மிகவும் எளிமையாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. மறுமலர்ச்சி என்றால் நாம் உள்ளாட்சி ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த இயக்கத்தை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். மறுமலர்ச்சி ஜனதா கட்சி உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம், அது உருவாக்கியவர்களுடைய நோக்கம், இதை உருவாக்கியவர்கள் யார்? இந்த சமூகத்திலே மிக செல்வந்தர்கள் யாரும் கிடையாது. இந்த சமூகத்திலே பிரபலமான சினிமா நடிகர்கள் யாரும் கிடையாது. இந்த சமூகத்திலே முன்னாள் அமைச்சர்கள், இல்ல முதலமைச்சர்கள், இல்ல மத்திய அமைச்சர்கள், இல்ல பெரிய மின்னாளர்கள் கிடையாது. யாரும் சாமானிய ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தில் தினமும் வேலை செய்து கொண்டிருக்கின்ற நமது கட்சி நோக்கம் தொடர்ந்து வாக்களித்தோம். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இன்று வரையும் தொடர்ந்து